வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 15 நிமிஷம் சார்ட். இந்த 15 நிமிஷம் சார்ட்ல நமக்கு இங்க பார்த்தோம்னா இரண்டாவது நாளா பைவட் பாயிண்ட்டுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த பைவட் பாயிண்ட்டுக்கு மேல க்ளோஸ் ஆனது தொடர்ந்து பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயே ஓபன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 22,136 வரைக்கும் நிஃப்டி 50 போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ஜோன்ல பிரேக் அவுட் ஆச்சு, பிரேக் அவுட் ஆகி திரும்பவும் நமக்கு மேல் நோக்கி தான் போகுதுன்னா 22,191 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இங்கே ஒரு ஜோன் செட் பண்ணிக்கணும். இந்த ஜோனை உடைச்சு திரும்பவும் மேல் நோக்கி நகருது அப்படின்ற பட்சத்துல 22,277 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுவே பைவட் பாயிண்ட்டை உடைச்சு கீழ் நோக்கி நிஃப்டி ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 21,995 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி தொடர்ந்து கீழ் நோக்கி நகருதுன்னா 21,909 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்ப இங்க ஒரு ஜோன் செட் பண்ணிக்கணும். இந்த ஜோனை விட்டு கீழே இறங்குது அப்படின்னா 21,854 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 1 hour சார்ட். இங்க 3 க்ளோனிங் சேனல் இருக்கு. இப்போ நமக்கு முதல்ல இந்த 2வது சேனலுக்குள்ள இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது. இங்க பாட்டம் எடுத்திருக்கு இல்லையா, இந்த பாட்டமை திரும்ப பிரேக் அவுட் பண்ணணும். அப்ப பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு ஜோன் செட் பண்ணிக்கணும். அதுதான் 21,950 வரைக்கும். இன்னும் நமக்கு அதை பிரேக் அவுட் பண்ணல. இந்த 950 பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா 3வது சேனலுக்குள்ள என்ட்ரி ஆயிரும். இங்க நம்ம 3வது சேனலுக்குள்ள என்ட்ரி ஆச்சு அப்படின்னா இங்க வந்து திரும்ப ஒரு கரெக்ஷனோ அல்லது இந்த மாதிரி மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 21,700ல சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது திரும்ப ஒரு பாட்டம் எடுத்து கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப பார்த்தோம்னா இதே இது தொடர்ந்து நமக்கு மேல் நோக்கி நகருது, ஒவ்வொரு 2வது ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா இங்கேயும் நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணிக்கணும். அதாவது 22,000ல இருந்து 22,200 வரைக்கும் இந்த 2வது ஜோன் இருக்கு. 200ல இருந்து 250 வரைக்கும் நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணிக்கோங்க. ஜோன் செட் பண்ணிட்டா அந்த இடத்துல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி திரும்பவும் 2வது சேனலுக்குள்ளேயே வருதா அல்லது அந்த 250ஐயும் உடைச்சு மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா அடுத்து நமக்கு 22,500 வரைக்கும் போறதுக்கான, அதாவது இந்த டாப்பை உடைக்கிறதுக்கு நமக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இப்ப இன்னைக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் நமக்கு கேப் அப்ல ஓபன் ஆகி திரும்ப ஒரு கீழே இறக்கம் கொடுத்து பைவட் பாயிண்ட் ஜோன்ல நமக்கு ட்ரேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 1 day சார்ட். இந்த 1 day சார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து இந்த லோ லெவல்ல நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இன்னும் இங்க இடத்துல ஒரு ஸ்லோப் வந்து நமக்கு இன்னும் மாறல. இந்த ஸ்லோப் லைன் வந்து எந்த இடத்துல மாறும் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க நமக்கு ஒரு கிரீன் சிக்னல் காட்டியிருக்கு. இந்த கிரீன் சிக்னலுக்கு அடுத்து இந்த ஸ்லோப் மாறுதா அல்லது தொடர்ந்து கண்டினியூ ஆகுதுன்னா நமக்கு 22,700 வரைக்கும், அதாவது இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு இந்த இடத்துல எல்லாம் பாட்டம் எடுத்து நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துலயும் திரும்ப 22,700 நமக்கு ஒரு பாட்டம் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அப்ப இந்த இடத்துலயே நமக்கு பாட்டம் எடுக்குதா அல்லது திரும்ப இன்னும் கீழே இறங்கி 700ல பாட்டம் எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா இந்த இடங்கள்ல நமக்கு ஒரு திரும்ப ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு கண்டிப்பா அதிக வாய்ப்பு இருக்கும். இப்ப நம்ம பேங்க் நிஃப்டியை பத்தி பார்க்கலாம். இந்த பேங்க் நிஃப்டியில பாத்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு, பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயே க்ளோஸ் ஆகி இன்னைக்கு ஓப்பனிங்கும் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயே இருந்துச்சுன்னா 48,438 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த 438 பிரேக் அவுட் பண்ணி இன்னும் மேல் நோக்கி நகருதுன்னா நமக்கு 48,631 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும்.
இங்க பாத்தீங்கன்னா இது மேஜரான பாயிண்ட். நமக்கு இந்த லைனை இந்த இடத்துல கொஞ்சம் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதை ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 48,888 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த லெவல் வந்துருச்சுனாலே அடுத்து நமக்கு 49,000 நோக்கி பேங்க் நிஃப்டி நகரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதுவே பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முதல் கட்டமா 47,988 வரைக்கும் வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த இது பார்த்தோம்னா இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு, அதாவது நமக்கு இந்த மூணாவது பாட்டம் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 47,731 வரைக்கும் பேங்க் நிஃப்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ஜோனையும் தாண்டி கீழ் நோக்கி வருதுன்னா 47,538 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 மணி நேர சார்ட். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலையும் செக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த ஃபிட்ச் பவர் ஒர்க்ல பார்த்தோம்னா நமக்கு இங்க இதுதான் மூணாவது பாட்டமா நமக்கு இருக்கு. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்ப திரும்ப இது பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இடத்துல ஒரு ஜோன் செட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த ஜோன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டுகள் கிட்ட மேலையும் கீழையும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிட்ச் போர்க்ல நமக்கு இந்த லைன்ல தான் பிலோ லைன்ல உள்நோக்கி தான் நமக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகி திரும்ப பைவட் பாயிண்ட் ஜோன்லயே நமக்கு ட்ரேடிங் வந்து நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அல்லது நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணி இருக்கு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ரெசிஸ்டன்ட் 2வது லெவல் வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அல்லது நமக்கு மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி இறங்குறோம் அப்படின்னாலும் நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகபட்சம் கீழ் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்காது. மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி க்ளோசிங் பாயிண்ட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்த க்ளோசிங் பாயிண்ட் எங்க வந்து க்ளோஸ் ஆகுது அப்படிங்கறதையும் நான் மார்க் பண்ணோம்னா அடுத்த கட்ட மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். அது இந்த இடத்துல அதாவது இந்த ஸ்லோப்பிங்லயே நமக்கு இப்ப மேல் நோக்கி போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த ஸ்லோப் வந்து கண்டினியூ ஆகுதாங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட 1 டே சார்ட். இந்த 1 டே சார்ட்ல நம்ம 2 வெட்ஜ் வந்து வரைஞ்சிருக்கோம். மேல் நோக்கி இப்போ வந்து மார்க்கெட் வந்து எப்படி நம்ம இந்த வெட்ஜ் மூலமா கீழ் நோக்கி நகர்றதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதாவது இந்த வெட்ஜ் கீழே நமக்கு சைட்வேஸ்லயே ஸ்லோப்பிங் வந்து இப்படியே வந்தது. அதனால இன்னும் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்போ நமக்கு இங்க ட்ரிபிள் பாட்டம் எடுத்திருக்கு இல்லையா, இந்த ட்ரிபிள் பாட்டம்ல ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால இந்த வெட்ஜ் நம்ம டிரா பண்ணியிருக்கோம். இந்த வெட்ஜ்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து ஓப்பனிங் வந்து அதாவது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து இந்த வெட்ஜை தாண்டி கீழ் நோக்கி இருக்கா மேல் நோக்கி நமக்கு மூவ் ஆகுதாங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட், திரும்பவும் இந்த வெட்ஜ்ல மார்க்கெட் வந்து இந்த இடத்துலயே இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டே வந்தோம்னா மார்க்கெட் மேல் நோக்கி போதா அல்லது கீழ் நோக்கி நகர போதா அப்படிங்கிறத நம்ம ஈஸியா அனலைஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.